குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். லெட்டு ஏ வேல்யூ கொடுத்துட்டான் 1 2 3 4. அதே போல் பி வேல்யூ 2 5 8 11 14 கொடுத்துட்டான். பி 2 செட்ஸ், அதுதான் 2 செட்டுன்னு சொல்லிட்டான். லெட் எஃப் வந்து ஏ டு பி பி த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x - 1 ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான். என்னென்ன கேட்டிருக்கான்னா ஆரோ டயக்ராமில் கேட்டிருக்கான், டேபிள் ஃபார்மில் கேட்டிருக்கான், ஆர்டர்டு பேரு, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ஃபார்மில் கேட்டிருக்கான். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி பாருங்கள். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டானா 1 2 3 4. அதே போல் பியோட வேல்யூ கொடுத்துட்டான் 2 5 8 11 14. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x - 1 கொடுத்துட்டானா. இப்போ எஃப் ஆஃப் 1 வந்து இங்கே இருக்கா, ஏல ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கா 1, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 3 × 1 - 1, அதாவது 3 - 1 என்ன வரும், 2. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா, அப்போ எஃப் ஆஃப் 2 = 3 × 2 - 1, அதாவது 6 - 1 என்ன வரும், 5. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 3 × எக்ஸுக்கு பதிலாக 3 - 1, அதாவது 3 3s are 9 - 1 8. எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 3 × எக்ஸுக்கு பதிலாக 4 - 1, அதாவது 12 - 1 என்ன வருது அப்படின்னா 11. ஓகேங்களா. ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இங்கே ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க. ஏ பி இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டுக்கோ. 1 2 3 4. இதில் பார்த்தீங்கன்னா 2 5 8 11 14. ஓகேங்களா. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சது, 2. அதே போல் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சது, 5. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11. அதை ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது 1, அதாவது எக்ஸ்னு போட்டுக்கோ, எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கோ. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2, 2 பண்ணும்போது 5, 3 பண்ணும்போது 8, 4 பண்ணும்போது 11. ஓகேங்களா. இப்போ ஆர்டர்டு பேர்னா என்ன பண்ணுறோம், ரெண்டையும் வந்து பேராக எழுதணும். 1, 2ன்னு எழுது. அடுத்தது 2, 5, 3, 8, 4, 11. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு கிராஃப் மாதிரி மார்க் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரைட்டா. 1 2 3 4 நல்லா மார்க் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு கொடுத்துருக்கானா, இங்கே ப்ளஸ்ஸில் 1, அதே போல் ப்ளஸ்ஸில் 2 ஒய் ஆக்சிஸில், அதே போல் இங்கே 2, அதே போல் மேலே ஒய் ஆக்சிஸில் 5, அதே போல் 3 8 4 11. ஓகேங்களா. இது அப்படியே எல்லாத்தையும் பிளாட் பண்ணிக்க. எதுவும் கோடு போட தேவையில்லை. இப்படி